ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷரண் vlogs. இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்ன்றதை விட இன்றைக்கு இந்த ரூமில் இருந்து நாங்கள் வெக்கேட் பண்ணுறோம். வெக்கேட் பண்ணும்போது ஒரு விடிய காத்தால நல்ல ஒரு டீயை குடிச்சு போட்டு எங்கே வெளியிட போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாண்டிச்சேரி போக போகிறோம். இப்போ பாண்டிச்சேரி என்னொன்று உங்கள் எல்லாருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுல நிறைய பேர் இந்தியான்னு சொன்னால் உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம்னு சொன்னால் பாண்டிச்சேரி வந்து அந்த ஆல்கஹாலுக்கு தான் நிறைய ஃபேமஸ். ஆனால் நாங்கள் போகிறது அதுக்காக இல்லை, அதை விட நிறைய விஷயங்கள் பாண்டிச்சேரியில் இருக்குது. முக்கியமாக பாண்டிச்சேரி நாங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இந்தியாவிலேயே ஃப்ரெஞ்ச் காலனி இப்போ வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் பாண்டிச்சேரி தான். அப்போ இப்போ நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போய்க்கலாம், அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போகணும். அதாவது எல்லாத்தையும் விட வித்தியாசம்னு சொன்னால் பாண்டிச்சேரி தான் இருக்கும். அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போகணும்னு ஆசைப்பட்டனாங்க. அதோட ரெண்டாவது வந்து அங்கேயும் வந்து கேரளாவில் போட் ஹவுஸ் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்குது. மற்றது நிறைய கடைகள் இருக்குது, மலிவான விலையில் சாமான் எடுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களும் பாண்டிச்சேரியில் இருக்குது. இப்போ நாங்கள் பஸ் ஒன்று புக் பண்ணியிருந்த நாங்கள் அது என்னென்ன புக் பண்ணாங்கள் என்ற டீட்டெயில்ஸை வந்து இன்னொரு தனி வீடியோ போடுறேன். இப்போ நான் இந்தியா வர்றதுக்கு நாங்கள் இப்போ ரூம் என்னத்தில் புக் பண்ணாங்கள், இப்போ இங்கே வந்த பிறகு நாங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணாங்க, எங்களுக்கு இப்போ இன்னொரு ஏஜெண்டை பிடிக்காம எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்ற எல்லாத்தையுமே நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியாவுக்கு போக போகிறீங்கன்ற பட்சத்தில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இப்போ நீங்கள் டிரெக்டாக போய் புக் பண்ணாமல் எல்லாமே அதுக்குள்ளால செஞ்சு கொள்ளலாம் என்ற அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக என்னென்னு செய்கிறேன்னு நான் அதில் சொல்லித்தரேன். அவ்வளோ சூடுண்டு இல்லைடா, சூடே இல்லாமல் தான் இருக்குது. என்னத்துக்கு இதுக்குள்ள வச்சுக்கிறாங்க, சூடு இல்லை, ஆறி போய்கிறது. லைட்டான ஒரு சூடு தான் இருக்குது. இந்த பிஸ்கட்டை பார்க்க அந்த ரஸ்க் அது வாங்கி கிடக்குறேன். பிஸ்கட்டை பார்க்க அந்த ரஸ்க் வரும் சின்ன பிள்ளைகளுக்கு, அதான் மாதிரி கிடக்கு. பிஸ்கட் நல்லா இருக்கு. கோப்பி சூடாக இருந்தால் தான் நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் வர வேண்டிய நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முதலே வந்துட்டோம். இங்கே என்ன சொன்னால், இந்த பெரிய பாலம் வந்து இதுக்கு ஒரு நல்ல பேர். அந்த 100 கிலோமீட்டர் 180 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் பாலமோ 100 கிலோமீட்டர் ரோடோ இன்னும் இந்த ரோட்டுக்கு பேர். இதில் வந்து நாங்கள் நியூகோ பஸ் புக் பண்ண, கவர்மெண்ட் பஸ் தான், ஏசி பஸ், எலக்ட்ரிக், விலையும் குறைவு, 250 ரூபா. நாங்கள் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு ஏசி பஸ். இப்போ நாங்கள் நின்ற இடத்துக்கு எங்களோட சங்கீதா சைவம் இருந்தது. அங்கே விடிய சாப்பாடை முடிக்கிட்டு போவோம்னா அங்கே இறங்கிட்டோம். சங்கீதா சைவம் எனக்கு அந்த யுவர்கிட்டே தான் ஞாபகம். சங்கீதா சைவம், சங்கீத சைவமாக இருந்தா எனக்கு என்ன, சைவமாக இருந்தா எனக்கு என்ன, ஏதோ சொல்லுவான் மறந்துட்டு. அடே இது கல் தோசை இல்லை சொன்னாங்க, கல்லங்க கூட கூட சட்னி போல சாப்பிடுவாங்க. வெள்ளை சட்னி, தேங்காய், வெறும் தேங்காய் பூ சட்னி என்ன மாதிரி இருக்கு. தோசை பஞ்சு மாதிரி இருக்கு. தோசை வெள்ளை சட்னி இருக்கு. இது நான் லைஃப்ல முதல்ல தான் பண்ணுது. சொல்லாங்களே நான் சாப்பிடுறேன், ஞாபகம் இல்லை. இந்த வெள்ளை சட்னி பெருசா இல்லை அந்த மாதிரி மட்டை 2 தண்ணியை தொட்டு நக்கி போடு. அது 2 என்ன சொல்லுது, உரைப்பு நல்லா சோஸ். அந்த வெள்ளை சட்னி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதோ சொல்லியிருக்கேன். தனியாக தேங்காய் பூ, தேங்காய் பூவும் உப்பு,
கடுத்த மல்லி சொல்லு தோசை சின்ன சின்ன கூட பொடி தோசை பகிர சிவப்பு கொஞ்சம் உரைப்பாரு சிவப்பு கொஞ்சம் உரைப்பாரு டீ சார் காஃபி இதுதான் நான் சொன்ன பஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரத்னா பஸ் அதில் மாதிரி தான் பெரிய பஸ் சீட்டும் நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது ஆனால் விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா பாண்டிச்சேரி வரைக்கும் உண்மையாக நல்ல லாபம் தானே எவ்வளோ ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் பஸ் இது நானும் இந்த வயசு போனா 1.5 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணி 6 வயசுகளோட கூட 6 வயசு ஒன்றும் பண்ண நடந்து வந்தோம் அதுக்குள்ள பரவாயில்ல 90s கிட்ஸ் ஸ்டார்ட் 90s கிட்ஸ் எண்டு இருக்கு இப்போ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி அந்த சீட்டிங் மேட்டர் அந்த இந்த பஸ்ஸில் என்னெல்லாம் இருக்குது அந்த சைடில் கண்ணாடியை உடைக்கிறதுக்கு அவசரத்துக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பெம்ப்ளெட் மாதிரி அடிக்க ஒரு இதோண்ட எடுத்து லெமினேட் பண்ணி வச்சுருந்தவங்க இதுதான் அந்த சுத்தியல் மாதிரி அவசரம் வந்தா எடுத்து உடைச்சி கொண்டு போகலாம் நாங்கள் ஒரு 2 இருந்து 3 மணித்தியாலத்துக்குள் 3 மணித்தியால சொச்சத்தில் அங்கே போய் சேர்ந்துட்டோம் இப்போ நாங்கள் இறங்கின இடத்துல இருந்து நாங்கள் தங்கப்பூர் இடம் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி அப்போ நாங்கள் ஆட்டோ தான் பிடிக்கொண்டு போனாங்க ஆட்டோவும் சீப் தான் இங்கே ஊபர் இல்லை 150 ரூபா தான் போகிறதுக்கு உண்மையாக நல்ல சீப் ஏன்னா சென்னையில் இதே தூரம்னு சொன்னால் 250 ரூபா ஊபரில் போடுவான் நாங்கள் கோல் பண்ண பிறகு இல்லை எக்ஸ்ட்ராவாக போட்டு தந்தால் தான் பெறுவாண்டுவான் 30 ரூபா கூட்டி தாண்டுவான் மிச்ச காசுலேருந்து பிடுங்கிட்டு போயிடுவான் அப்படி நிறைய பிரச்சனை அங்கே ஆட்டோவோட இதுதான் நாங்கள் அங்கே இருந்த ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே கடை தான் இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் நடந்து போனோம்னு சொன்னால் பீச் வந்துடும் அதால் கிட்டவா பார்த்து போட்டினாங்க சாந்தின்னு சொல்லி இதில் புக்மை ஷோன்னு booking.comல ஓட்டினாங்க அதெல்லாம் புக் பண்ணி போட்டு போனாங்க எல்லாம் ஓகே தான் இருந்தது ரூமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி இந்த 2 பக்கம் இல்லை இந்த பக்கத்துல இருக்கிற அடுத்தடுத்த லேன் போக எல்லா இடமும் கடை தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் புக் பண்ணி இந்த ரூம் 2 பேருக்கு ஓகே தான் இந்த ரூம் பிரச்சனையும் இல்லை காசும் ஓகே இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னு சொன்னால் இப்போ 3 பெட்ரூம் டபுள் பெட்ரூம் இல்லாட்டி 3 பெட்ரூம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து புக் பண்ணி கொள்ளலாம் எங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது விடிய சாப்பாடு வேணும்னு சொன்னால் நாங்கள் மேலே ஓட பண்ணி கொள்ளலாம் அந்த மாதிரி